வணக்கம். இன்று இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 64 வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்னிடம் பேசுகிற வீடியோவை நீங்கள் கேளுங்கள். அதாவது அவருக்கு 64 வயது, பல கோடியில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்கிட்ட பேசும்போது என்னென்னா, அந்த பல கோடிக்கு சொத்து இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. அந்த சொத்து, அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு, கேஸ் நடத்துவதற்கு அந்த வரக்கூடிய பெண் வீட்டில் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் பெண் பார்த்து கொடுக்கணுமா. அடுத்து நல்ல வசதியான பெண் வேணும், பென்ஷன் வாங்குகிற பெண் வேணும். ஏன்னா இவருக்கே பார்த்தீங்கன்னா 64 வயது ஆகுது. நீங்கள் பணம்லாம் எனக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். முதல்ல 10,000 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் பேசுகிற ஆடியோவை உங்களுக்கு இதிலேயே நான் இணைச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா 64 வயது ஆகிறது. இப்போதைக்கு மாதம் ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 25 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டும்தான் நான் பேசுகிறேன், பொய் பேசலை. இதற்கான ஆதாரம் இதிலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இவருடைய ஐடி பார்த்தீங்கன்னா RM00 27 43 20, அதாவது 2,74,320. இவர் நீங்கள் பணம்லாம் எனக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன், சரிதானா? இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 64 வயதில் நான் ஒரு பென்ஷன் வாங்குகிறேன், இல்லை எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, என் மனைவி இறந்து போச்சு, என் பிள்ளைகள் பார்க்கலை, எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு துணை வேணும்னு கேட்டால் அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 ஆம்பளை பையங்க 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா, அவர்கிட்ட பணத்தை வாங்கி அந்த கேஸை நடத்தி சொத்தை மீட்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் சொத்தை இன்னொருத்தர் மூலியமாக பணம் வாங்கி சொத்தை மீட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி சரிதானா? அதாவது ஒரு வரக்கூடிய மனைவி 64 வயசில் இவருக்கு வரக்கூடிய மனைவி, அதாவது மனைவி இவருக்கு இறந்து விட்டது. மனைவி கேட்குறீங்க, சொத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு அவங்க எப்படி கொண்டாந்து ரூபா கொடுப்பாங்க? அடுத்தும் சொத்து, இவர் 64 வயசு, அந்த சொத்தை எடுத்த பிறகு இவருக்கும் ஒரு பங்கு கிடைக்குமா? அப்பவும் பாருங்கள், பையன் 2 பையன் செலவுக்கு ரூபா கொடுக்க மாட்டாராம், ஆனால் பங்கு மட்டும் கொடுப்பாராம், சரிதானா? இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் தயவு செய்து என்கிட்ட வராதீங்க. ஏன்னா இதை அவன் எப்படி செய்ய முடியும்? இது ஒரு சில புரோக்கர்கள் என்ன செய்வாங்க, அழகாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வசதியான பொண்ணை கொடுத்து இவர் 2 லட்சம் 2 கோடி 3 கோடிக்கு வசதி இருக்குன்னு சொல்லி இங்கிட்ட அங்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு ஏமாத்துறது தான் வேலையை பண்ண முடியுமே தவிர உண்மையாக பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நபர்கள் என்கிட்ட தயவு செய்து வர வேண்டாம். அதே சமயத்தில் நிறையா பெண்கள் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கால் பண்ணுறீங்க. பெண்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் எனக்கு ஒரு துணை வேணும். கணவனார் என்ன சொல்கிறீங்க, கணவன் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த விட்டுட்டு போயிட்டாருங்கிற வார்த்தை வரக்கூடாது. இறந்து போயிட்டாருன்னா இறந்து போயிட்டார், இறந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. வேற ஒருத்தர் முடிச்சுட்டு போயிட்டாரு, வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன, கோர்ட்டு மூலிமா டைவர்ஸ் வேணும். பெரியவர்கள் மூலிமா எழுதி வாங்கினாலும் அது செல்லாது, கோர்ட்டு மூலிமா வேணும். என்ன இல்லை அப்படின்னா, நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை ஏதாவது முடிச்சு வச்சேன்னா நாளைக்கு நானும் ஜெயிலில் தான் இருக்கணும். நான் ஜெயிலில் இருக்கிறதா இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு சேவை பண்ணுறதா நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது. என்னுடைய தேவைக்கு பாங்க 2,000 5,000 10,000 3 விதமான பதிவு வாங்குகிறேன். 20,000 சில பேர்லாம் 20,000 இப்போ பதிவு பண்ண கட்டுறீங்க. ஏன் கட்டுறீங்க? ஒருத்தருக்கு முடிச்சு விடுதேன், அதை பார்த்து நீங்கள் கட்டுறீங்க. அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இவர் பேசுகிறத பொறுமையாக கேளுங்க. நான் இதை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி இப்போ அசிங்கப்படுத்துனா இவர் பேரை சொல்லணும். ஆனால் இவருக்கு மதுரை மாவட்டம். இவரே பார்த்தா கூட, ஆமாம் இவரே பார்த்தா கூட இதில் என்ன இருக்கும், நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு யாரும் வந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆனால் அதுக்கு நான் பலியிட ஆக முடியாது, பார்த்தீங்களா? அதனால சொல்கிறேன். நண்பர்களே, வயது 64. இவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் மாதம் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா 3 பேரும் கடையில் சாப்பிட்றாங்க. இவருக்கு எப்படி, இவர் பிள்ளைகளுக்கும் நான் பொண்ணு பார்க்கணும். இவங்க பிள்ளைகளும் கல்யாணம் முடிக்கிற வயசில் இருக்கிறாங்க, சரிதானா? யாரும் ஒருத்தருக்கு சரியாக பேச்சுவார்த்தைகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நபருக்கு அவர் பொண்ணு கேட்குறாரு. அது எப்படி கேட்குறாரு, எனக்கு நல்ல வசதி வேணும்,
ஏங்க நீங்களே 64 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசில் ஒரு பையன் கேட்டால் கூட வீட்டோட மாப்பிள்ளைய கேட்குறனா கூட ஒரு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. 64 வயசில் வசதியான பெண் வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இதே 62 வயது ஒரு நண்பருக்கு இப்போ போன மாதம் தான் முடிச்சு விட்டேன், 17 நாளில் முடிச்சு விட்டேன். சரிதானா? என்னை எதற்காக சொல்கிறேன்னா, அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பு, 2 பேருமே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் இவர் 64 வயசில் எனக்கு வந்து இவ்வளோ வசதி கேட்டார்னா, அதிலே நான் எழுதியிருக்கேன். அதாவது 2 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, பல கோடி சொத்து இருக்குது. ஆனால் கேஸு சிவில் கேஸ் இது. அந்த கேஸ் முடிவுக்குள்ளே நாமெல்லாம் போய் சேர்ந்துருவோம். சரிண்ணா? சிவில் கேஸை பற்றி உங்களுக்கே தெரியும். அதனால் இவரும் வந்து பல இடங்களில் பணம் கட்டி ஏமாந்துருக்காத சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் தயவுசெய்து என்கிட்ட பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்கிட்ட பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். இவர் பேசின ஆடியோவும் இதில் நான் இணைச்சிருக்கிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேர்மையாக வாங்க, நான் பண்ணித்தரேன். அதேமாரி பெண்களும் எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு துணைகள் நான் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற பென்ஷன்தார் நிறையா இருக்கிறாங்க, வசதியான ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அங்கேயும் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க. ஒரு தவறான வழியில் போகிற பெண்களை கூட நான் திருத்தி இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கிறேன். அதனால் வாழ்கிற வரைக்கும் நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ கற்றுக்கோங்க. தவறான வழியில் போகக்கூடிய ஒரு நபர்களுக்கு சொல்கிறேன், என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நம்ம ஆபத்தை விளைவிக்கும். என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாளைக்கு தெரியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் என்னுடைய பெயர் வந்து கணேசன், ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். என்னுடைய செல் நம்பர் இதில் கொடுக்குறேன், 8012 அடுத்து 8012 13. நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம். நீங்கள் கூப்பிட்டு நான் எடுக்கலைன்னா திரும்ப நானே உங்களை கூப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் என்னன்னாலும் பேசி அனுப்பலாம். சரிதானா? அதாவது இது என்னுடைய பர்சனல் நம்பர். விசிட்டிங் கார்டு இதில் இணைக்கிறேன். விசிட்டிங் கார்டு வந்து 9 to 6 அந்த டயத்தில் தான் ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு அதுலேயும் நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம். என்கிட்ட நீங்கள் பேசினாலும் நான் ஆஃபீஸ்லேயும் கொடுத்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறேன். குறைகள் எது இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து பேசி அனுப்புங்க. நான் நைட்டு 12 மணி ஆனாலும் வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜ் அனைத்தையும் நான் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன். வேறு எதாக இருந்தாலும் எனக்கு வந்து கூப்பிடுங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் வணக்கம், கணேசன் பேசுகிறேன். அதனால வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சப்போர்ட்னா அவங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியனாத்தே இருக்க போறேன், லைஃப் ஃபுல்லா இருக்க போறேன். சார் இப்போ உங்களுக்கு ஜாதி மதம் தடை இல்லை. ஜாதி மதம் தடை இல்லைன்னா எந்த ஊர்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறத வந்து நான் வந்து பொன் வீட்டுகளில் சொல்கிறேன். அவங்க யார் சம்மதிக்கிறாங்களோ அந்த கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தரேன், போட்ட ஜாதத்தை அனுப்புகிறேன், பாருங்க. சரிண்ணா? அடுத்து உங்களுக்கு வயது இப்போ 64 ஆகுது இல்லையா? 64 வயது ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 பிளாட் கிடக்குது, அது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா போகும். அதோட வீட்டு இன்னும் கூடுதலா இருக்கு, வேற இன்னொரு 10 சென்ட் இடம் இருக்கு, வீட்டடி ஒரு 3/4 சென்ட் இருக்கு. அது சொத்து மதிப்பு கூடத்தே இருக்கு கூட இருக்கு. ஆனா நமக்கு அது வந்து இன்னைக்கு இன்கமா வர்றதுக்கான உருவாக்குற வேலை வந்து எனக்கு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தேவைப்படுது. சரி சார். இப்போ அந்த 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் கரண்ட் வாங்கிட்டேன்னா 30,000 ரூபா வாடகைக்கு மாசத்துக்கு வாடகைக்கு விட்டு இப்போ வெறும் 10,000 தான் கொடுக்குறாங்க. சரி சார். இப்போ மாதம் உங்களுக்கு 10,000 வருமானம் வருது. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, வசதியான ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் சொத்தெல்லாம் பிரச்சனையில் இருக்குது, அப்படி தானே? ஆமாம். அதாவது என் தம்பியோட லீகலாக நான் போய் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். ஏன்னா பாகம் எழுதி கொடுக்காம அவர் இன்னும் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இருக்கிற மாசத்துக்கு நான் அவனோட டிஸ்ட்ரிபியூட் போடுற மாதிரி வந்து செலவு பண்ண வேண்டியது வந்துடும்ல. அதாங்கய்யா. இப்போ உங்களுக்கு 64 வயசு. சொத்துக்களுக்கு வந்து சிவில் பிரச்சனை. இது நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். நீங்க அதுக்கு உங்க சகோதரங்கிட்ட எப்ப எனக்கு இவ்வளவு காசை கொடு, நீ வச்சுக்கோ, இல்ல எனக்கு இவ்வளவு இடத்த பிரிச்சு விடு அப்படின்னு பேசிட்டீங்கன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். உங்களுக்கு பையங்க அவர் பிரிக்கப்படாத சொத்தாவே வில்லங்கமா வித்திருக்காரு சார். சரி, அதை நான் ரிட்டு போடணும். ரிட்டு போட்டாச்சுன்னா வாங்கினவே அடிச்சு புடிச்சு என்கிட்ட சரண்டர் ஆகி வந்துருவேன். என்ன கடன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் வந்து கரண்ட் வாங்கியிருக்கேன், என் இடத்துக்கு நான் வாங்க முடியல, பக்கத்து இடத்துக்கு அவன் வித்தவன் வந்து போர்ச்சரியா வித்திருக்கேன் தம்பி, எங்க அம்மாயி உயில் புறாரம் இருக்குன்னு சொல்லி அவனா வித்திருக்கேன். இதை நான் ரிட்டு போடணும்னா உங்களுக்கே தெரியுமில்ல சார், ரிட்டு போடணும்னா காசு வேணும். நான் என்ன பண்றது? என் பயல்களுக்கு அது புரியுது இல்லை. அவங்க ஆமா சார். ஒரு விஷயம் கொடுத்துட்டு வந்தேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். இருக்கு, அதை வச்சு தானே பேசுறேன். இப்போ 2 பையங்களும் வந்து டிகிரி முடிக்க வச்சுட்டீங்க. ஆமா, அவர்கிட்ட டிப்ளமோ படிச்சு 2வது பையன் டிப்ளமோ சிவில். சரி. இவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, ஒரு பையன் டிப்ளமோ, ஒரு பையன் பிஇ, 2 பையங்களும் வேலை பார்க்கறாரு இல்லையா? ஆமா.
இந்த 2 பையங்களும் வேலை பார்க்குற போது சம்பளம் எவ்வளவு குறைஞ்சபட்சம் ஒரு 20 ரூபா 25 ரூபா வாங்குவாங்கல்ல ஒருத்தரும்? ஆமா 50,000 ரூபா 2 பேரும் நெருக்கி 50,000 வரைக்கும் வாங்குவாங்க. வீட்டு வாடகை எல்லாம் அவங்க தானே பண்றாங்க. சரிங்கய்யா. ம். நான் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் வந்து 25 வருஷத்துக்கு மேலே பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் ஒரு உதவிகளை பண்ணுறேன். நான் என்ன சொல்லணும்னா 2 பையங்களுக்கு 50,000 ரூபா வருதுல்ல, உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும், ஒரு பொண்ணு 1 லட்ச ரூபாயோட வசதியான பொண்ணு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இந்த பையன் உங்களுக்கு சொத்து வந்தால் அந்த உங்கள் பையங்களுக்கு தானே அந்த சொத்து? ஆமா அவங்களுக்கு தான் நான் எழுதி வைக்கிறத கஷ்டப்படுறேன். அப்போ அந்த பையன்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எப்பா நீ சம்பளத்தை வாங்கி எனக்கு கொஞ்சம் கொடு, நான் இந்த அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். அது ஆரம்பத்திலேயே சொந்தக்காரங்க குழப்பி அதாவது நம்மளை வந்து வீட்டை விட்டே வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. என் ஒய்ஃப் இருக்கும்போதே நடந்த சம்பவம். அப்பயே நான் அப்ப இருந்தும் முயற்சி பண்றேன். எனக்கு நடக்க மாட்டேங்குது. சரிங்க. ஆனா இப்போ வந்து நீங்க கோர்ட் மூலியமா போய் அந்த சொத்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் நமக்கு பின்னாடி எடுத்துக்கிறட்டும். கொடுக்கணும்னா பூர்வீக சொத்து, நான் சம்பாதிக்கல, பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தை காப்பாற்றி வச்சா எனக்கு பின்னாடி எடுத்துக்கிறட்டும். ரைட்டு. ஆனா அதுக்கான முயற்சி நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்போதைக்கு தற்சமயம் கரண்ட் வாங்கினாதான் பேக்கரியை கூடுதல் வாடகைக்கு விட முடியும். கையில காசு இல்லை. கடை வாங்கலாம். கடை வாங்கிட்டா 5 வட்டி 10 வட்டிங்கிறாங்க. அப்புறம் கடன் கொடுக்க முடியலன்னா சிக்கல் வந்துடும், மாட்டிக்கிறோம். இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்குங்க ஐயா? இது 5 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 5 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ரைட்டு. இன்னும் முடியல. இப்போ நான் வந்து என்னுடைய அவங்ககிட்ட 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார் கடைக்கு. இந்த 3 லட்ச ரூபா ஒன்னா இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கும்போதே 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் வீட்டுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? வாங்கினதை சாப்பிட்டதை வந்து நான் கொரோனா பீரியட்ல நான் தான் அந்த காசை கொடுத்து சமாளிச்சேன். சரிங்கய்யா. இப்போ நீங்க மாசம் ஒரு 10,000 ரூபா வருமானத்துல இருக்கிறீங்க. வீடு வந்து இப்போ வரக்கூடிய மனைவிக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா ஐயா? வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் தான் ஒன்னாதே இருக்கோம். நீங்களும் பையன் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க? எல்லாம் ஒன்னாதே இருக்கேன். சாப்பிட்டுட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு ஒன்னாதே இருக்கேன். வாடகை அவங்க கொடுக்குறாங்க, நான் அது கொடுக்கல. கரண்ட் பில்லு எல்லாம் அவங்க தான் கட்டுறாங்க. சரி. இப்போ நீங்க போடுறாங்க. ரைட்டு. வாடகை அவங்க கொடுக்குறாங்க, மற்ற எல்லாம் அவங்க பண்றாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்க, அதுல அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்குன்னு வாடகைன்னு கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எனக்கே பத்தலையே சார். ஒரு நாளைக்கு 200 ரூபா தேவைப்படுது சாப்பாட்டுக்கு. இது பத்தலை. 1000 ரூபா பஸ் பாஸ், ஒரு வட்டிக்கு வாங்கின கடன் கொடுக்குறது வந்து 1000 ரூபா போயிடும். இப்போ நாளைக்கு அமௌண்ட்ல சாப்பிடுறது எனக்கே பத்தலையே. நான் ஏதாவது வேலை பார்க்கறத வச்சு சாப்பிட்றேன், இல்லைன்னா ஒரு நேரம் சாப்பிடாம கூட இருந்துக்கிறேன் நான். சரி. இப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சோம்னா அந்த பொண்ணுக்கு சேர்த்து நீங்க உழைச்சி போடணுமே, எப்படி பண்ணுவீங்க? வருமானம் இல்லைன்னு சொல்றீங்க சார். வருமானம் இருக்கிற பொண்ணை நம்ம எதிர்பார்க்கறதே காரணமே அதுதானே. அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டு, அவங்க எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பேப்பர் விளம்பரத்தில் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனாச்சி ஒரே விஷயம் தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 64 வயசு ஆகிட்டுது. ஆனா பேப்பர்ல எல்லாருமே வந்து வசதியான பொண்ணு சும்மா போடுவாங்க. அந்த வசதியான பொண்ணு வந்து ஒன்றும் இல்லாத வந்து கெட்டுறதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு 35 வயசுல வசதியான பொண்ணு இருக்குன்னா அது செட் ஆகும். உங்களுக்கு வந்து 64 வயசுக்கு மேல வசதியான பொண்ணு வரணும்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இல்லை, எனக்கு தேவையில்லை. அவங்க சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரி, ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நல்ல முறையில் ஒரு அமையட்டும். நான் அதுக்கான முயற்சியில் எடுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நம்ம பணம் எதுவும் எங்கள் ஆஃபீஸில் கட்ட வேண்டாம். பணம் எதுவும் எங்கள்கிட்ட கட்ட வேண்டாம். நல்ல பொண்ணுகள் வந்தால் நான் இதுக்கு சம்மதம்னா சொல்கிறேன். 64 வயசில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் வசதியான பொண்ணு வசதியான பொண்ணு அவருக்கு வந்து எதிர்பார்க்குறாரு. அந்த கேஸ் ஆரோக்கியம் ஒரு 5 வயசு கம்மியில் ஆரோக்கியமாக இருந்தால் சரி. அதுக்கு மேலே கம்மியான வயசுக்காரங்க சம்மதிச்சா, ஏன்னா ஆன்மீகத்துக்கு நாளைக்கு கூட திருவாசம் படிக்க மானாமரைக்கு போயிருவேன். என்னுடைய ஆன்மீக லைன்ல இருக்கு. சரிங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கறது வந்து இதுதான். அதாவது அவங்க சப்போர்ட்டா இருக்கணும். ஒன்று பென்ஷன்தாரராக இருக்கணும். என்ன அவங்க பென்ஷன்தாரா இருந்தால் மாச வருமானம் இருக்கு, அதை வச்சு நாங்கள் 2 பேரும் ரன் பண்ணிக்கிட்டு என் பிரச்சனையும் சப்போர்ட்டா நான் முடிச்சுக்கிருவேன். ரைட்டு. இப்போ அவங்க இருக்க வீட்லயே போய் இருக்கனால இருந்துக்கிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சொத்தை காப்பாற்றி பையங்களுக்கும் ஒரு கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அது காப்பாற்றி வைக்கிறேன். இப்ப கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இப்ப நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இப்ப நான் சம்பாதிச்சா கூட 100-200 வீட்டுல இருக்கனால செலவழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு துணை வந்துருச்சுங்கன்னா ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் நான். சரி, எங்க ஆபீஸ்ல நீங்க பணம் எதுவும் கட்ட வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஒரு உங்களுடைய விவரத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி இவருக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து பிரச்சனையில இருக்கு, 5 வருஷமா போராடிட்டு இருக்காரு. கொஞ்சம் வசதியான பொண்ணு இருந்துச்சுன்னா அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு சரி, வரக்கூடிய மனைவிக்கு நீங்க அந்த சொத்துல எதுவும் பங்கு கிடைக்குமா?
கண்டிப்பா கிடைக்கும்ல சார். எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. 3ல ஒரு பங்கு தானே. பையங்க 2 பேரு, நான் ஒரு ஆளு. அது 3ல ஒரு பங்கு அப்படின்னா அந்த சொத்து மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த செலவுக்கு அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்க வேண்டியதானே சாரோ? கேட்கலாம் சார். பயலுக அப்படி மனநிலையில இல்ல. இப்ப இருக்கிற பயலுக அப்படி இருக்காங்க. நான் கூட குறைய ஏதாவது சத்தம் போட்டு பிரச்சனையாகி ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, திருப்பி நான் ஒரு பிரச்சனையை சந்திக்க கூடாது. வேண்டாம். நான் சரி பாட்டுக்கு கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குன்னு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது நான் சொத்தை எடுத்துட்டு வருமானத்தை கூட வச்சுட்டு நாங்களே சந்தோஷமா இருக்க போறோம். மேற்கொண்டு ஒரு வீடு கட்டணும் வைக்கணும்னா அந்த இடத்துலயே போய் கூட நாங்க வீடை கட்டி இருந்துக்குருவோம். எனக்கு சரி பின்னாடி ரைட் வந்து ஓகே. எடுக்கட்டும், உழைக்கட்டும் சார். சாப்பிடட்டும், உழைக்கட்டும், நல்லா உழைக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும் அவங்க. சரி என்னை ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும் நல்லா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆஃபீஸில் வேற யாரும் பணம் கேட்டாலும் கூட இந்த மாதிரி நானே கஷ்டத்தில் இருக்கேன், சார்ட்ட சொல்லிட்டேன் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாப்ல. இல்ல நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா நான் ஒரு கடனை வாங்கி கூட 5000 ரூபா கொடுக்குறேன். நல்லா வரணும் அமைஞ்சிக்கிச்சுன்னா கூட நான் 5000 ரூபா தர்றேன், உங்ககிட்ட தர்றேன். அதாவது ஒரே ஒரு விஷயம், மதுரைக்கு வடக்க சில இடங்கள்ல புரோக்கர்கள்லாம் உங்களை மாதிரி வயதானவர்களுக்கு பல லட்சங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து பல லட்சங்கள். நாங்க என்ன பண்றோம்னா எங்க ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கட்டினா ஐடி பாஸ் தருவோம், நீங்களே பாத்துக்கோங்க. 5000 ரூபாய் கட்டினா ஒன்று எடுத்து அனுப்பி வைப்போம். 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா பெண்ணோட மாப்பிளோட நாங்க பேசுவோம். அப்படி நானே இங்க வச்சிருக்கிறேன் பதிவு பண்ண 2000, 5000, 10,000. ஆனா மத்த பேர்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணை லாச்சிலே அங்கேயே வச்சுக்கிட்டு தப்பான பொண்ணுகளை வச்சுக்கிட்டு 4 நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு 4 நாள்ல இருக்கிற அப்புறம் தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படிலாம் சில இடங்கள் நடக்குது. ஆனா உங்களுக்கு தான் எந்த வசதி இல்லைன்ட்டு பொண்ணுட்டே 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா தான் அவங்க இதை பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா நிறைய பேர் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுதான். ராஜேஸ்வரி திருமணத்தவளை வந்து 25 வருஷத்துக்கு மேல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதனாலதான் நான் உங்களுக்கு சில விஷயங்களை நாங்க சொல்றேன். சரிதானா? அதனால நீங்க யார்ட்டையும் பணம் கட்டி ஏமாற வேண்டாம், எங்க ஆஃபீஸ்லயும் பணம் கட்ட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 64 வயசு ஆனதுனால யார்ட்டையும் நீங்களும் பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். சில இடங்கள்ல இப்படித்தான் நடக்கு. நீங்க சொன்னீங்களா ஒரு சில மேட்ரிமோனிக்கு என்ன பணம் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு கூட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. என் ஒய்ஃப் இருக்கும் போது இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் ட்ரை பண்றேன். அப்பவே பிரச்சனை வீட்டுல இருக்கும் போது இருந்து ட்ரை பண்றேன். உங்க வீட்டுல குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்கு, கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்த பொண்ணு கூட ரிட்டையர்மெண்ட் ஒரு பொண்ணு கூட திண்டுக்கல்காரங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ சரியா அமையலைங்கும் போது நான் வந்து என்ன செய்ய முடியும்? ஏன்னா பிற்காலத்து அது அன்னைக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னைக்கு கூடுதலாக வீட்டுல பிரச்சனையா இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு அமைஞ்சிருந்தாலும் நான் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்துட்டு நான் பாட்டுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு உள்ள பொண்ணுகள்லாம் எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு வசதி இல்லாத நபர்களை அவங்க மனம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு வயது 64 வயசு ஆனதுனால சொத்து வந்து இனிமேல் சிவில் கேஸ் நீங்க போனீங்கன்னா அதுவும் ரொம்ப லேட் ஆகும். ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு கடைசியாவது நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாட்டா முடிக்கிறதுக்கான பாருங்க. ஏன்னா சாட்டானா அதெல்லாம் பண்ணிடுவேன் சார், அதெல்லாம் பண்ணிடுவேன். ரைட், உங்களுக்கு ஒரு நல்ல துணை அமைவதற்கு வாழ்த்துக்கள். சரியா? ரைட், நன்றிங்க சார். இங்க பாருங்க சார். நம்ம ஆபீஸ் நான் என்ன சொல்லுங்க, நம்ம ஆபீஸ்ல வேற யாரும் பணம் கேட்டாங்கன்னா இல்ல நான் அவர்கிட்ட நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், பண்ணி கொடுங்க, நான் ஒரு 5 ரூபா தாரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க. ஏன்னா இங்க பணம் கெட்டாம நான் 5000 10,000 அங்க இல்லாம அந்த ரசீது போடாம இருந்ததுன்னா அவங்க கேட்பாங்க. அதனால எனக்கு நாங்க பண்ணி கொடுங்க, முடிச்ச பிறகு நான் இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஒரு கம்பெனி அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இப்ப எனக்கு சாப்பிட்றதுக்கே சிரமமா இருக்கும்போது கடன் வாங்கி இதுக்கு கொடுத்து நடந்துட்டா கடனை வாங்கி கொடுத்துட்றான், அப்போ செட்டில்மெண்ட் ஆகுது. ஆனா நடக்காதுக்கு கொடுத்து நான் கடனாளி ஆயிருக்கேன். எத்தனை மேட்ரிமோனிக்கு அப்படி கொடுத்துருக்கேன். சரி சரி ரைட். உங்களுக்காக இவ்வளவு நேரம் நான் ஏன்னா ஏன் பேசுறேன்னா நம்ம நிறுவனத்தை வந்து யாரும் தவறா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி தான். ரைட், ஓகே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நான் ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுறேன். சரிங்க சார், நன்றிங்க சார்.